தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல துறைகளை சார்ந்தவர்கள் வந்து நடிகர்களாகவும், கலைஞராகவும், தொழில்நுட்ப கலைஞராகவும் ஜொலித்திருக்காங்க. அந்த வகையில சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு வந்து சாதித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா, மிகவுமே குறைவு தான். விரல் விட்டு எண்ணலாம். ஒரு சிலரோ சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து மீண்டுமே வந்து சின்ன திரைக்கும் போயிருந்த கதையும் இருக்கு. அப்படி பெரிய திரையில வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம சின்ன திரையே வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திரைக்கே வந்து போனவங்களும் இருக்காங்க. அப்படி சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து சாதித்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா, முதலாவதாக சிவகார்த்திகேயன் தற்பொழுது பிரபலமாக இருக்கிறார். அதன் பிறகு வந்து கவின் தற்போது வளர்ந்துட்டும் வரார். சிவகார்த்திகேயன் போலவே வந்து அவரும் வந்து பிரபலமாயிட்டும் வரார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, போஸ் வெங்கட், சஞ்சீவ், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டவர்களும் வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து தற்போது சாதித்து ஜொலித்து கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில தான் சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்த சிவகார்த்திகேயன் வந்து அவரது மெரினா, 3 ஆகிய திரைப்படத்துக்கு பிறகு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில நடித்தார். இந்த படத்தின் மூலமாக வந்து அவரை அதிகமாக